जय। जय कृष्ण माता जी। हरे कृष्णा। जय राधा माधवा, जय कुंज बिहारी। जय राधा माधवा, जय कुंज बिहारी। जय गोपी जन वल्लभा, जय गिरिवरधारी। जया गिरिवरधारी। यशोदनन्दन व्रज जनरञ्जन, यशोदनन्दन व्रज जनरञ्जन। यमुनदीरावनजारी, यमुनदीरावनजारी। जय राधा माधवा, जय कुञ्ज बिहारी। जय राधा माधवा, जय कुंज बिहारी। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्णा कृष्ण कृष्णा कृष्ण हरे हरे, हरे 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 राम हरे राम 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 हरे हरे हरे। हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। जय राधा माधव राधे, जय राधा माधव राधे। जय राधा गोविंद राधे, जय राधा गोविंद राधे। जय राधा श्याम सुंदर राधे, जय राधा श्याम सुंदर राधे। नित्य गौर हरि बोल, हरि बोल, नित्य गौर हरि बोल। नित्य गौर हरि बोल, हरि बोल, नित्य गौर हरि बोल। जगत गुरु श्रीला प्रभुपाद की जय, गुरुदेव की जय, तय गौर प्रेमानंदे। हरि हरि बोल। हरे कृष्णा। हरे हरे कृष्णा कृष्णा। माता जी। हरे हरे कृष्णा कृष्णा। माता जी। हरे कृष्णा माँ। हरे कृष्णा माँ। हम्म, ஹரே கிருஷ்ணா. माता जी। இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற சேவை வந்துட்டு என்ன அப்படின்னா, ஜூலன் யாத்ராவை பத்தி கொடுத்துருக்காங்க. ஜூலன் யாத்ரா அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல். எல்லாத்த விடவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலும் ஸ்பெஷல். ஆனா ஜூலன் யாத்ரா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபெஸ்டிவல். இது ஒரு மகோத்சவம். சிறந்த மகோத்சவம் எது அப்படின்னு சொன்னா மகோ உற்சவம். மகானாலே பெருசு, உற்சவம் மகா இருக்கிறதுலே பெரிய ஃபெஸ்டிவல் எது அப்படின்னு பார்த்தா இந்த ஜூலன் யாத்ரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ராதாகிருஷ்ணா வந்துட்டு இந்த ஜூலன் ராதாகிருஷ்ணா நார்மலாகவே நிறைய லீலா இல்லையா? ராதாகிருஷ்ணாவோட லீலா நிறைய இருக்கு. இப்போ நம்ம இந்த கிருஷ்ண லீலாலையும் நிறைய கேட்குறோம். அதுக்கப்புறம் கிருஷ்ண லீலா நார்மலாகவே நீ வந்து ராதா டீஸ் பண்றது, கிருஷ்ணா உடனே அதுக்கு மயங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லீலை ராதாகிருஷ்ணரோட லீலை இருக்கு. ஆனா ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு லெவல்ல இருக்கும். இப்போ எப்படி அது ஒரு ஒரு லெவல் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு படம் இருந்ததுன்னா 13 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க போகக்கூடாது, 18 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாம் போகக்கூடாது இல்லையா? ஏதாவது ஒரு பார்ட்டி ஹால் அப்படின்னா அங்க என்னது, உன்னோட ஏஜ் இதை காமி, அவங்க தான் அலோடு அப்படி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு லெவல் இருக்கு. ராதாகிருஷ்ணரோட லீலையில வந்து ஒரு ஒரு லெவல் ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்து இருக்கு. ஆனா இந்த லீலை வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நம்ம நுழையிறதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையா? இப்போ எப்படி 13 வயசு 18 வயசு தான் போகலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? அதே மாதிரி வந்து இந்த லீலையிலையும் வந்துட்டு நமக்கு என்ன இருக்கு, ஒரு குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே இல்ல. ஆனா அப்ப ஏன் இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லீலைய வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் காட்டணும்? அத போய் அட்டன் பண்றதுக்கோ, இல்லாட்டி வந்துட்டு நினைக்கிறதுக்கோ, இல்லாட்டி அதுல ரொம்ப வந்துட்டு நம்ம வந்து கலந்துக்கிறதுக்கோலாம் நமக்கு வந்துட்டு ஒரு அருக்கத்தை இல்ல. அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் வேணும்ன்றாங்க. ஆனா ஏன் இந்த ஜூலன் யாத்ராவ அப்ப வந்துட்டு இந்த கிருஷ்ணா நடத்தணும்? இல்ல எதுக்கு காட்டணும் பக்தர்களுக்கு அப்படின்னு சொன்னா, பாகவதத்துல 10வது காண்டம். இன்னைக்கு எல்லாரும் வந்து டெய்லியும் நித்தியமா பாகவத்தை கேட்டுட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து இந்த 10வது கேண்டோ அதுல வந்து 33வது சாப்டர் ஸ்லோகா நம்பர் 36. எதுக்கு இந்த பகவான் வந்துட்டு அப்ப இந்த லீலைய நமக்கு காட்டணும் அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமி கிட்ட சொல்றாங்க. எதுக்கு அப்ப இந்த ஆவிர்பாவா, எதுக்கு இந்த அவதாரம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அனுக்கிரகஸ்ய பக்தானாம், ஒண்ணுமே இல்ல. எதுக்கு தெரியுமா நான் காட்டுறேன் சுகதேவா? நான் வந்து பார்த்தேன்னா நான் வந்துட்டு பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண. அனுக்கிரகஸ்ய பக்தானாம் மனுஷம் தேகம் ஆஸ்ரித. மனுஷன் இந்த என்னது, இந்த மனித சரீரம் நான் எடுத்து ஆஷ்ரித, எதுக்கு நான் ஏற்கிறேன், இந்த மனித சரீரத்தை நான் ஏன் ஏற்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏற்கிறதுக்கான காரணம் நான் என்னோட பக்தனுக்கு அனுக்கிரகம் பண்றதுக்காக, வேற எதுக்குமே இல்லை. யாராவது செய்வாங்களா அனுக்கிரகத்துக்காக? இப்படி ஒரு சீக்கிரட்டான விஷயத்தெல்லாம் வெளில விடுவாங்களா? அது யாரால முடியுது? பகவானால தான் முடியுது. அப்ப அனுக்கிரக, நான் அனுக்கிரகம் பண்றேன். அப்புறம் பஜத்தே, என்ன பண்ணணும்? இத இந்த பாஸ்ட் டைம் யார் ஒரு பஜத்தை யார் பாடுறாங்களோ, அதை யார் கேட்குறாங்களோ, ஸ்ருத்வா பஜத்தே தாத்ரீம் கிரீட, இந்த மாதிரியான லீலைகள் எல்லாம் யார் ஒருத்தர் ஸ்ருத்வா தத் பரோ பவேத், தத் பரோ தத் பரோ என்னிடமே வந்துடுவாங்க. நான் அவங்கள அனுகிரகம் பண்ணி நான் என்னது என்னோட ஆளா சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் எதுக்கு? நான் பக்தனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவும் அவனை ஆக்கர்ஷனா அப்படியே ஈர்க்கிறதுக்காகவும் தான் இந்த லீலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன். வேற எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே பகவத்கீதால வந்து பாத்தீங்கன்னா, நான் எதற்கு அவதரிக்கிறேன், நான் ஏன் இங்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி 4வது சாப்டர்ல சொல்லுவாரு. என்னது, பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாப. நான் என்ன பண்றேன், பக்தனை காப்பாத்துறதுக்கோசரம் மட்டும் வரேன். அப்புறம் என்ன பண்றேன், துஷ்டனை அழிக்கணும், அதுக்காக தான் நான் வரேன். அதுக்கப்புறம் என்னது, தர்மம்லாம் சீர்குலையுதுப்பா, அதெல்லாம் நான் தூக்கி நிறுத்தணும்ல, அதுக்குதான்ப்பா வரேன். உடனே ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க, கிருஷ்ணா நீ அதுக்கெல்லாம் வரலன்னு தெரியும், நிஜத்தை சொல்லு, நீ எதுக்காக வர அப்படின்றாங்க. இல்லப்பா நான் இதுக்கு தான்ப்பா வரேன். கிருஷ்ணா உன்னதான் தெரியுமே, நீ இதுக்கெல்லாம் வரதுக்கு வந்து அவசியமே கிடையாது இல்லையா? இப்போ ஒரு ராஜா உட்காந்துக்கிட்டு இங்க எல்லாம் வந்துட்டு பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. உடனே ராஜா, நான் தான் வந்து இதை வந்து இந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் நிர்ணயிச்சேன், அதனால நானே வந்து இதெல்லாம் கிளியர் பண்றேன் அப்படின்னு நான் பண்ணுவாங்க? அதுக்கு என்னது வேணும்? ஒரே ஒரு ஆள் அனுப்புனா போகணும். என்ன, ஒரு ஃபோன் அடிச்சு
டேய் அங்க என்னடா ஒரே கத்தம் கூச்சமா இருக்கு? ஏன் வந்து கண்ட்ரி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா போதும் இல்லையா? உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த ஹெட் டிராஃபிக் இதோட ஹெட் வந்து என்ன பண்ணுவாரு? உடனே அதை வந்து நீக்க போறாரு. ஆனா ஏய்டா கிருஷ்ணா, நீ இதுக்கெல்லாம் வரவே இல்லை, சொல்லு நீ எதுக்கு வந்த, நிஜத்தை சொல்லு அப்படின்றாங்க. உடனே பக்த பக்தனை காப்பாத்துறதுக்கோசரம், இந்த பக்தனை காப்பாத்துறதுக்கோசரம்லாம் நீ வரணும்னு அவசியமே இல்லை கிருஷ்ணா. ஏன் அப்படின்னு கேட்டா, ராமாயணத்துல வந்துட்டு வந்து ஹனுமான் வந்து ஒரு நாமத்துக்கு ஒரு கதை சொல்லுவார். நீ வந்து தான் டைரக்டா இதுக்காக நீ வந்து இந்த வந்து பக்தனை காப்பாத்தணும்னு அவசியம் இல்லை. உன் ஒரே ஒரு நாமம் போதும். ஒரு நாமம் போதும், என்ன பண்ணிரும், பக்தனை விடுவிச்சிரும். என்னது அப்படின்னு பார்த்தா, ராமாயணத்துல வந்து ஆம், ஒரு ராஜா, ஓகே, அந்த ராஜா வந்து யஜ்ஞம் பண்றாரு. யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்திருக்காங்க இல்லையா, யஜ்ஞத்துக்கு எல்லாரும் வருவாங்க இல்லையா. அப்ப வசிஷ்டர் இருக்காராங்க, விஸ்வாமித்திரர் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. அப்ப நாரத முனியும் அங்க வந்தாச்சு. வந்து அந்த ராஜா கிட்ட சொல்றாங்க, ஏய் ராஜா இங்க வா, நான் உனக்கு வந்து யார் யாரை எப்படியெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும், எந்த மாதிரி வந்து அவங்கள வரவேற்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ள போயிட்டு என்ன பண்றாரு, இங்க பாரு, வசிஷ்டர் தான் பெரியவர். விஸ்வாமித்திரர் வந்து யாருன்னா ஏற்கனவே கிரகஸ்தாவா இருந்தவர். அவர் என்ன, அவர் வந்து லெவல்ல கொஞ்சம் கம்மி தான். அப்ப யாரை ஃபர்ஸ்ட் வணங்கணும், பெரியவங்கள தானே. நீ என்ன பண்ண, போய் வசிஷ்டரை ஃபர்ஸ்ட் கும்பிடு, கடைசியில வந்து விஸ்வாமித்திரரை நமஸ்காரம் பண்ணா போதும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வந்த வேலை முடிஞ்சிச்சா நாரதருக்கு. நாரதர் கிளம்பிட்டார். கிளம்பல, அவர்கிட்ட சொல்லிட்டு முடிச்சாச்சு. சொல்லி முடிச்ச உடனே இவரு யாகம்லாம் முடிஞ்சோன்னு எல்லாருக்கும் கொடுக்குற வேண்டிய கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு எல்லார் காலையும் விழுந்து கும்பிட்றாரு. கடைசியில பார்த்தா விஸ்வாமித்திரர் காலில் விழுந்து கும்பிட்றாரு. நம்ம நாரதமுனி என்ன பண்றாரு, விஸ்வாமித்திரர்கிட்ட போயிட்டு, நீங்க எப்பேற்பட்டவர் இல்ல, ச்சே, நீங்க வந்து ஒரு பிரம்ம ஞானி இல்ல, எப்பேற்பட்ட ஒருவர் நீங்க, உங்களுக்கு எவ்வளவெல்லாம் பொறுமை பார்த்தீங்களா. அஹ், அவன் வந்து பாருங்க, வசிஷ்டரை ஃபர்ஸ்ட் கும்பிடுறான், அப்புறம் எல்லாரையும் கும்பிடுறான், வரவேற்கிறான். ஆனா பாருங்க, உங்களை மட்டும் கடைசியில கும்பிடுறான். ஆனா இருந்தாலும் நீங்க அதை பெரிதே படுத்தல, சரின்னு போன்னு விட்டு கொடுத்து போறீங்க. அது உங்களுக்கு வேணா பெருசு இல்லாம இருக்கலாம், ஆனா பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, எதுனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எதுனாலும் நம்ம போய் ராமர் கிட்ட தானே முறையிடுவோம். அந்த மாதிரி முறையிட்டுட்டு போங்க, வேற என்ன செய்யறது அப்படின்ட்டு கிளம்பிட்டார். வந்த வேலை முடிஞ்ச உடனே விஸ்வாமித்திரருக்கு ஒரே அங்க கோவம். அங்க போய் என்னைய மட்டும் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ராமர் கிட்ட போன உடனே, ராமா, இந்த மாதிரி ராஜா என்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டான், அவன் உயிரோட இருக்கக்கூடாது, அவனை நீ கொல்ற. ஆனா ராமர் நினைக்கிறாரு, இது தலையும் தெரில, எனக்கு வாளும் தெரில, போய் கொல்லுங்கிறாங்க, நான் என்ன போய் யாரை போய் கொல்றது, என்ன பண்றதுன்னு தெரில. ஆனா குருவோட ஆணை என்னது, ராமா நான் சொல்லிட்டேன், விஸ்வாமித்ரா நான் சொல்லிட்டேன், நீ போய் அவனை கொல்ற. சரி குருவே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஓகே, இவரை கொல்றதுக்கு கிளம்புறாரு. நாரத முனி என்ன பண்றாரு, திருப்பி ராஜாவோட வீட்டுக்கு போறாரு. ராஜா வீட்டுக்கு போய், சரிப்பா உன் யஜ்ஞம் எல்லாம் பிரமாதமா முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நீ ரொம்ப நல்லா எல்லாம் பண்ணியிருந்த, வெரி குட். ஆனா நான் இப்பதான் ராமரை பார்க்கறதுக்கு அயோத்தியாவுக்கு போனேன், அரண்மனைக்கு. அவர் ரொம்ப சேமமா நல்லா இருக்காரு. ஆனா இப்ப ரொம்ப அவசர அவசரமா இருந்தாரு. ஏன் என்ன அவசரம் இருக்கு அப்படின்னா, இல்ல இல்ல, உன்னை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. என்ன கொல்றதுக்கா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், ராமருக்கு போய் நான் என்ன வந்து அபராதம் பண்ணேன், ஐயோ தெரியலையே. ஒண்ணும் இல்ல, நீ விஸ்வாமித்திரரை வந்து நமஸ்காரம் பண்ணலையா அதனால. நான் என்ன பண்ணேன், நீங்க தானே சொன்னீங்க நமஸ்காரம் வந்து கடைசியில பண்ணிக்கலான்ட்டு, நீங்க சொன்னதானே செஞ்சேன். இப்ப நான் வந்து நல்லது தான் சொல்லி தருவேன், அதுக்காக நான் உனக்கு கெட்டது சொல்லி தந்தேன்னு அர்த்தமா? இல்ல, நான் நல்லது தான் சொல்லி தந்தேன், அது இப்படி போனா நான் என்ன பண்றது, அதை நீ அவரை தான் கேட்கணும் அப்படின்ட்டு டப்பால கிளம்பிட்டாரு நாரதமுனி. கிளம்பின உடனே இவருக்கு ஒரே பயம். போ, போய் கேளு, போய் வந்து அவரோட பக்தன்கிட்டே முறையிடு, நீ பாத்துக்கோ அப்படின்னு. ஐயோ, நாரதரும் நமக்கு ஹெல்ப் பண்ணல, வேற யாரு தான் ஹெல்ப் பண்ணுவா. அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஹனுமான்கிட்ட போய் எப்படியாவது போய் நம்ம சரணடையணும் அப்படின்ட்டு ஹனுமான் கிட்ட ஓடி போய் என்ன பண்றாரு, ஹனுமான் ஹனுமான் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல போனா அவர் அப்பதான் தியானத்துல இருக்காரு. சரி என்ன ஆனாலும் சரி, நம்ம இந்த குகையை விட்டு வெளில போறது இல்ல, இங்கே இருக்கோம், நம்ம எப்படியாவது நம்மளை வந்து காப்பாத்த சொல்லணும் அப்படின்ட்டு. உடனே அஞ்சனா தேவி வராங்க. என்னப்பா, அம்மா அம்மா என்னை காப்பாத்துங்கம்மா. அஞ்சனா தேவி யாரு, அம்மா இல்லையா.
அம்மா அம்மா காப்பாத்துங்கம்மான்னு அந்த ராஜா கேட்கிறாரு. அவ தாய்மை குணம் இல்லையா? ஐயோ அந்த குழந்தை இப்படி கேக்குதே, கண்டிப்பா உன்னை ஹனுமான் ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அம்மா ப்ராமிஸ் மீற முடியுமா? உடனே என்ன பண்றாரு ஹனுமான், என்ன சரி யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும் சொல்லு அப்படின்னா, ராமர் கிட்ட இருந்தா அது யாருக்கு முடியும்? முடியாதே. அப்புறம் அஞ்சனா தேவி சொல்றாங்க, இல்லப்பா நீ செஞ்சுதான் ஆகணும், அவன் ரொம்ப வந்து இது பண்றான் இல்லையா அப்படின்னோன்னு, சரி வா அப்படின்னு சொல்லி ஒரு மடுவுக்கு மேல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, நீ ராமநாமத்தை சொல்லுங்கிறாங்க. நான் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்துல வந்திருக்கேன், இவர் பாட்டுக்கு ராமநாமம் சொல்றாரு. அந்த ராமரால தான் இன்னைக்கு என் உயிரே போகுது, அவரையே போய் கூப்பிட சொல்றாரு ராமா ராமா ராமான்னு, எப்படி நான் கூப்பிடுறது அப்படின்னா, இந்த பேரு சொல்லு, ராம் 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 சொல்லு அப்படின்றார். உடனே அவர் ராமா ராமா ராமாங்கிறார். அங்கிருந்து ராமா வந்தாச்சு. ராமா வந்தா அவருக்கு ஒரே வில்லு ஒரே சொல்லு இல்லையா? அவர் விட்ட வில்லு வந்து திரும்பி வந்ததாவோ இல்லாட்டி தோத்ததாவோ சரித்திரமே கிடையாது. வராரு போருக்கு, முடிச்சே ஆகணும் குரு ஆணைன்னு. அங்க பார்த்தா இந்த ஹனுமான் அவருக்கு பக்கத்துல நிக்கிறாரு. இவருக்கு அப்படியே கோவமா வருது. என்னன்னா, ஹனுமான் இந்த விஷயத்துல நீ தலையே இடாத, இது வந்து எனக்கும் என் குருவுக்கும் நடக்கிறது, நீ இதுல நடுவுல வரவே கூடாது, முதல்ல தள்ளுன்னு. இந்த ராஜா நினைக்கிறாரு, ஏதோ இவர் ரட்சிப்பான்னு நினைச்சு இவர்கிட்ட வந்தா, இவர் என்னடான்னா ராமர் தள்ளி போனோன்னு போயிட்டாரு, இப்ப யார் என்ன ரட்சிப்பா, ராமா 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 அப்படிங்கிறாரு. உடனே சொன்ன உடனே இவர் ராமர் வில்ல விடுறாரு. வில்ல விட்ட உடனே என்ன பண்ணுது இந்த வில்லு, அப்படியே அவனோட பிரதட்சணமா வந்துட்டு திருப்பி ராமர்கிட்டயே போகுது. ஒரு நாள் கூட ராமபானம் தவறுனதே இல்லை. எப்படி தவறும்? தவறவே இல்லை. ஆனா இங்க மட்டும் என்ன பண்ணுது, அவரை சுத்தி பிரதட்சணம் வந்து திருப்பி ராமர்கிட்டயே, ஏய் இது என்ன ஓ மேஜிக்கா ஹனுமான், நான் இப்பதானே சொன்னேன் நீ இதை வழியில வரக்கூடாதுன்னு. உடனே வந்து சொல்றாரு, நான் எங்க மேஜிக் பண்ணேன், உங்க நாமம் தான் மேஜிக்கே, நீங்க அது இல்லாம நீங்க அங்க அங்க போயிட்டே காட்டுறீங்க அப்படின்ன உடனே என்ன ஆகுது, இப்போ இந்த பக்தனை காப்பாத்துறதுக்கு இந்த பகவான் வரணும்னு அவசியமா? அவசியமே இல்லை. ஏன்? இந்த நாமம் ஒன்னையே ஒன்று போதும். திரௌபதிக்கு வரலையா, கஜேந்திரனுக்கு வரலையா நாமமா, கூப்பிட்ட உடனே இதுக்கு ஒரு அவதாரம் பண்ணி அதுக்கு ஒரு நிறைய குரூப் எல்லாம் கூட்டி அப்படிலாம் நீங்க வரணும்னு அவசியமே இல்லை கிருஷ்ணா அப்படின்றாங்க வைஷ்ணவா. அப்ப இந்த இந்த பிளானும் வந்து என்னாச்சு, கேன்சல் ஆகி போயாச்சு. சரி, அடுத்து துஷ்டனை என்னது, துஷ்டனை அழிப்பதற்காக அப்படின்னு. துஷ்டனை போய் அழிக்கிறதுக்காகவா பகவான் வரணும்? அவசியமே இல்லையே. அவனை இப்ப யாரு, கும்பகர்ணன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிரண்யகசிப்பு, ராவணன், இவங்களெல்லாம் அழிக்க அப்படியே பகவான் வரணுமா என்ன? அவசியமே இல்லை. ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்தா போதாதான், இல்லாட்டி ஒரு பூகம்பம், இல்லாட்டி வந்து ஒரு இது அது பேர் என்ன, ஒரு சுனாமி அப்படியே தண்ணிக்குள்ள போயிடாது லங்கையே. ஆனா இதுக்கெல்லாமா நீங்க வரணும்? இதுக்கும் நீங்க வர்றதுக்கு அவசியம் இல்லையே. ஆனா என்னமோ இருக்கு நீங்க வர்றதுக்கு, அதை தான் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்றாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா, தர்ம சம்ஸ்தாப, தர்மத்தை நிலைநாட்டதான். ஐய, தர்மத்தெல்லாம் நிலைநாட்டுறதுக்கோசரம்லாம் நீங்க வரணும்னே இல்லையே. ஏன் வரணும்னு இல்லை அப்படின்னா, அதுக்கு அன்னமாச்சாரியார் இருக்காரு, அதுக்கு ராமானுஜர் இருக்காரு, அதுக்கு மத்வாச்சாரியார் இருக்காரு, நம்ம ஜெகத்குரு ஷீலா பிரபுபாதர் இருக்காரு. இவங்கெல்லாம் மட்டும் வந்தா பத்தாதா இந்த தர்மத்தை நிலைநாட்ட? இதுக்காகவா நீங்க வந்திருக்கீங்க? இல்ல, நிஜத்தை சொல்லுங்க அப்படின்றாரு. உடனே கிருஷ்ணா சொல்றாரு, அப்படியே சீக்கிரட்டை ரிவீல் பண்ணிடுறாரு. எதுக்கு தெரியுமா நான் வந்தது லீலை பண்றதுக்கோசரம், பாஸ்ட் டைம்ஸ் லீலாவை வந்து செய்யறதுக்கோசரம் மட்டும்தான் வரேன். எதுக்கு அந்த லீலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, என்னோட பக்தர்கள்கிட்ட நான் அன்பு பரிமாற்றம் பண்ணணும். நான் வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க, என்னோட லவ்வை வந்து ஷேர் பண்ண, ஆனந்தத்தை பரிமாறிக்க, பிரேமையை வந்து ரசிக்க, இதுக்கெல்லாம் தான் நான் வரேன். வேற எதுக்குமே நான் வரல. லீலா. அப்ப இந்த லீலானா என்னது? லீலைனா முதல்ல என்ன, பாஸ்ட் டைம்னா என்ன, இங்கிலீஷ்ல பாஸ்ட் டைம், தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, லீலா லீலா அப்படின்னு. அந்த லீலை புரியறதுக்காக நான் வந்தேன்னா, லீலைனா என்ன? இப்போ லீலைனா ஒரு காரியம் இல்லையா? இப்ப நம்மெல்லாம் ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்கு என்ன இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்து நம்ம செய்ய போறோம்னா அதுக்கு கண்டிப்பா ஆசை இல்லாம அந்த காரியத்தை நம்ம பண்ண மாட்டோம். இல்லைங்க சும்மா வெட்டியா இருந்தேங்க, செய்ய சொன்னாங்க செஞ்சேங்க அப்படி நான் சொல்லுவோம். அதுல ஒரு என்ன இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை என்ன பண்ணும், நம்மள அந்த காரியத்தை வந்துட்டு செய்ய வைக்குது. ஓகே, அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற பலன் என்னது அப்படின்னு பார்த்தா கர்மா. ஓகே, அந்த கர்மா நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா துக்கத்தை தான் கொடுக்கும்.
இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆசை ஆசையா செல்லக்குட்டி, வைரக்குட்டி, தங்கக்குட்டி அப்படின்லாம் குழந்தையெல்லாம் பெத்து அப்படியே சீராட்டி, பாலாட்டி, என்னென்னத்தையோ ஊட்டுன்னு ஊட்டி வளர்த்ததுக்கு அப்புறம், அம்மா நீலாம் ஒரு அம்மாவா? அப்புறம் நான் என்ன நினைப்பேன்? இதை பெத்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் போல. என்னது கடைசியில துக்கம் தான். ஒரு காரியம் நம்ம செய்யணும்னா அதுக்கு என்ன? கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையினால என்ன வருது? கர்மா வருது. கர்மாக்கு அப்புறம் என்னது? அது அது ஒரு கர்மாவா? அப்படி கிடையாது. நமக்கு முதல்ல எனக்கெல்லாம் வந்து குழந்தையே பிறக்குமா அப்படின்னு இருந்தா நல்லா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை என்னவா ஆக்கலாம். ஒரு காரியம்தான். அந்த ஒரு காரியத்துக்குள்ள சின்ன ஆசை, சின்ன சின்ன ஆசை, ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆசை, அப்புறம் ஒண்ணுமே இல்லாத ஆசை, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆசை ஆசை. இப்படி கருமத்தை சேர்த்து 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 கடைசியில என்ன ஆகுது? இந்த உடலு மண்ணுக்குள்ள போயிடுது. இப்ப நான் பண்ணதெல்லாம் ஒரு காரியம்தான். மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சு வச்சிருப்பேன்ல ஒரு காரியத்தை, ரொம்ப ஆசைப்பட்டிருப்பேன்ல, இனிமே அந்த ஒரு ஆசைக்கு எனக்கு ஒரு உடல் கிடைக்கணும். அப்போ எனக்கு ஒரு உடல் கிடைச்சிச்சு. திருப்பியும் நான் என்ன பண்றேன்? திருப்பி என்னோட டயத்தை பூரா பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கருமத்தை செஞ்சு 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 துக்கத்தை அனுபவிச்சு இன்பத்தை அனுபவிச்சு நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன்? திருப்பியும் வந்துட்டு ஒரு இதுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் டைமை பாஸ் பண்றது. ஆனா பகவானோடது என்னது அப்படின்னா பாஸ் டைம்ஸ். அவரு இது வந்து எதுக்கு வராரு? அவரு ஜஸ்ட் அவரோட டிசையருக்கோசரம் வரவே இல்லை. எதையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும், எனக்கு அடைய வேண்டியது இருக்கு, அனுபவிக்க வேண்டியது இருக்கு அப்படின்லாம் எதுக்குமே அவர் வரதில்லை. அவர் ஜஸ்ட் எதுக்கு வராரு? நம்ம எல்லாரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமா இருக்க, ஆனந்தத்தை கொடுக்க, இதுக்காக மட்டுமே பகவான் வராரு. ஹீஸ் ஆத்மராமா, தன்னிலே திருப்தி ஆனவங்க. ஆனா நமக்கெல்லாம் என்னது? தண்ணிலே திருப்தி கிடையாது. என்ன இதுக்கு? அது கிடைச்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும், இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஒவ்வொரு செயல்குள்ளேயும் ஒரு ஆசையை வச்சு வச்சு தான் மூவ் பண்றோமே. ஆனா பகவான் மட்டும் என்னது? ஒரு கூட ஆசையும் அவருக்கு எதுவுமே இல்லை. அவருக்கு என்னது? எப்படி பக்தர்களை திருப்திப்படுத்துறது, எப்படி பக்தனை வந்து பாத்தீங்கன்னா ஆக்கர்ஷணம் பண்றது, அவனுக்கு வந்துட்டு எப்படி அனுகிரகம் பண்றதுங்கிறதுக்காக மட்டுமே பாஸ்ட் டைம்ஸை எடுத்துட்டு வர்றார். இப்போ பாஸ்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்கு. என்ன நிறைய அவரோட பாஸ்ட் டைம்லாம் எப்படி பண்ணுவாரு, எந்த மாதிரியான ரசத்துல பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வைக்கிற மிளகு ரசம், தக்காளி ரசம் இல்ல, இது ஒரு 5 ரசம் இருக்கு. ஓகே, என்னது அப்படி பார்த்தா சாந்த ரசா, தாசிய ரசா, சாக்கிய ரசா, அப்புறம் வாத்சல்யா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னொன்று வந்து மாதுரிய ரசா. இந்த மாதிரி ஒரு 5 இதுல வந்துட்டு அவர் லீலை பண்றார். எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, கொஞ்சம் மிக்ஸ்டு. ஒவ்வொரு ரசத்துலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பாஸ்ட் டைம்ஸ் பண்றாரு. அப்ப அந்த பாஸ்ட் டைம்ஸ் என்ன அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சாந்த ரசம். சாந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா விருந்தாவனத்துல இந்த மண், செடி, கொடி, அப்புறம் வந்து குயில், மயில், கண்ணுக்குட்டி, இவங்க எல்லாருமே வந்து சாந்தரசா டிவோட்டிஸ். ஓகே, எப்படி சாந்தரசத்துல எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா லவ்வோட இருப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு காதல் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும் அவங்க எல்லார்கிட்டயுமே. அந்த அன்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மெல்லாம் இப்போ வீட்டில் மாடு கன்று வச்சுருந்தோம்னா வெளியில் மேய்ஞ்சிட்டு வந்த உடனே சாயந்தரம் ஆன உடனே அம்மாவை தேடி உடனே ஓடும் இல்லையா? பசுவை தேடி கண்ணுக்குட்டி என்ன பண்ணும்? வீட்டுக்குள்ள எப்படா வருவோம் அப்படின்னு சொல்லி உடனே கொட்டிலுக்குள்ள ஓடி போய் என்ன பண்ணும்? உடனேயே பாலை வந்து குடிக்க ஆசைப்படும். ஆனா இங்க பிருந்தாவன்ல மட்டும் என்னன்னா, பகவானை விட்டு அதுங்களுக்கு பிரியவே மனசு இருக்காதான். அந்த கண்ணுக்குட்டி என்னதான் சாயந்தரம் கூட்டிட்டு வந்தாலும் அப்படியே பகவான் பக்கத்துலயே இருக்குமா. நம்ம நிறைய இந்த கிருஷ்ணாவோட போட்டோஸ் வந்து நம்ம இஸ்கான்ல எல்லாம் போனா பார்க்கலாம். இஸ்கானோட போட்டோஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கண்ணுக்குட்டி வந்து அப்படியே காலை நக்கிட்டு இருக்கும், இல்ல காலில் இப்படி இதை தன்னோட முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கும். ரொம்ப அப்படியே அழகா இருக்கும். அப்படியே இந்த புறா என்ன பண்ணும்னா இந்த இடத்துல உட்காந்து பகவானே பார்க்கும், வேற யாரையும் பார்க்காது, இப்படி பார்த்துட்டே இருக்கும். அப்போ இந்த கண்டுக்குட்டிக்கு வந்து என்னன்னா பகவானை விட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு போவாங்களாம். சாயந்தரம் போய் கட்டணுமே, உள்ளுக்குள்ள விடணுமே கொட்டிலுக்குள்ளான்ட்டு. ஆனா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உள்ள இழுத்துட்டே போனா அப்படியே தார தாரையா ஊத்துமா கண்ணுக்குட்டி. கிருஷ்ணரை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன், கிருஷ்ணரை கிட்ட இல்ல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அழுமா. அப்போ இதெல்லாம் லவ். இந்த சாந்தத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு அன்பு இருக்கும். அதுக்கப்புறம் இதே வந்து வாசல்யத்துல என்ன பண்றாரு, சாரி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தாசிய தாசிய ரசத்துல எப்படி நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அன்பு இருக்கும், அன்போட கொஞ்சோண்டு சேவை கலந்திருக்கும்.
சேவை கலந்தது தான் என்னது தாஸ்யா. நம்ம ஹனுமன் மாதிரி அவருக்கு அன்பு, அவ்வளோ அன்பு அப்படி இருக்கும் ஹனுமனுக்கு. ஆனா அதுல என்னையும் இருக்கும், நான் சேவை பண்ணணும், அவருக்கு நான் சேவை பண்ணணும், இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, அஹ், ஹனுமனை தான் இதுக்கு உதாரணமா சொல்லுவாங்க தாசிய ரசத்துக்கு. எப்போதுமே வந்துட்டு நான் சேவை பண்ணணும், சேவை பண்ணணும், பகவானுக்கு தவிர நான் யாருக்கும் சேவை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கும் சேவை பண்ணுவாரு. ஆனா பகவான் பகவான் அவருக்கு சேவை பண்ணணும். ஓகே, இந்த இந்த ரசத்துல வந்துட்டு பகவான் வந்து அந்த ரசத்தை வந்து ருசிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சாக்கியா. சாக்கியானா ஃப்ரெண்ட்ஷிப். சாக்கியால என்ன இருக்கும்னா லவ்வும் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சேவை இருக்கும், கொஞ்சம் சேவை இருக்கும். ஆனா ஜாஸ்தியா எது இருக்கும்னா பாவா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த இதில் இருக்கும் அப்படின்னா சமானத்துவம் அப்படின்னு. சமானத்துவம் அப்படின்னா ஈக்குவல் ரைட்ஸ். பகவான் என்ன பண்ணுவாங்கன்னா, டே கிருஷ்ணா வா என்னை உப்பு முட்டை தூக்கு, டே கிருஷ்ணா இங்கேருந்து அங்கே கொண்டு போய் என்னை இறக்கி விடு அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அவங்க சாப்பிட்டுட்டு, ஏய் இது ரொம்ப சூப்பராக இருக்குடா, இதை நீ சாப்பிடு அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, விளையாட்டு ரொம்ப விளையாடுவாங்க பகவான் கிட்ட. அஹ் என்னது, நம்மளோட கோவிந்த தாமோதர மாதவேதி அந்த வில்வமங்கல தாக்குரா கூட ஒன்று எழுதியிருப்பாரு. கராரவிந்தே பதாரவிந்தம் முகாரவிந்தம் வினிவேஷயந்தம் வாட்டஸ்ய பாத்திரஸ்ய பூதேஷயானாம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. ஹே கிருஷ்ணவ, ஏ மாதவ, ஏ சகேதி, எல்லாரும் இப்படிதான் கூப்பிடுவாங்க. பட்டப்பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க இல்லையா, அது யார் கூப்பிட முடியும், எல்லாரும் கூப்பிட முடியாது இல்லையா. ஏ கிருஷ்ண, ஏ மாதவ, ஏ சகேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இவரை வந்து ரொம்ப கிண்டல் டீஸ் பண்றது இதெல்லாம் சாக்கியத்துல இருக்கும். இதை அனுபவிப்பாரு. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுபவம் தான் வேணும். எப்ப பார்த்தாலும் ஈஸ்வரா பரம கிருஷ்ணா நீதான் சுப்ரீம், நீதான் கண்ட்ரோலர், நீதான் பரதத்துவம், இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு வந்து என்னது, இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு லெவல்ல வந்துட்டு அழகா என்ன செய்யறாரு, இந்த லீலையெல்லாம் பண்ணிட்டே வராரு. அப்புறம் வந்து பார்த்தா அடுத்து வாத்சல்யா. வாத்சல்ய ரசத்துல எப்படி அனுபவிக்கிறாரு இந்த ரசத்தை, இல்ல எப்படி வந்து இந்த லீலையெல்லாம் பண்றாருன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமானத்துவம் ஈக்குவல் அப்படி கூட கிடையாதான். என்ன கிடையாதுன்னா ஆதிபத்தியம். ஆதிபத்தியம்னா நான் தான் ஓனர், என்னது நான் இல்ல, என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னா வாத்சல்ய பாவால இருக்கக்கூடிய நம்ம தேவகி அம்மா, அதுக்கப்புறம் யசோதா அம்மா, நந்த மகராஜ்லாம், ஐயோ என் குழந்தை பாலுக்காக அழுவான், பால் கூட எடுத்து குடிக்க தெரியாது அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றேன்னு சட்டியை உடச்சி கை காலெல்லாம் குத்திரும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு, ஐயோ நான் தான் என் குழந்தைய பார்க்கணும், அவனை நான் தான் குளிப்பாட்டணும், அழுக்கா இருப்பான், அவனுக்கு குளிக்க கூட தெரியாது, இந்த மாதிரில நான் தான் பார்த்துக்கணும், நான் தான் என் குழந்தைய பார்த்துக்கணும்னு நினைப்பாங்களாம். நந்த மகாராஜ் என்ன பண்ணுவாருன்னா, நான் தான் ப்ரொடெக்ஷனே அவனுக்கு கொடுக்குறேன், வேற யாரு கொடுப்பா அப்படின்னு நினைப்பாங்களாம். அதுக்கப்புறம் இந்த தேவகி அம்மா நினைப்பாங்களாம், குழந்தைக்கு என்னதான் இருந்தாலும் கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவனை வந்து குருக்குள்ள அனுப்பி அவனுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி நான் தான் அவனை பார்த்துக்கணும். இப்படிலாம் வந்துட்டு இந்த வாத்சல்ய பாவத்துல அவர் வந்துட்டு தன்னோட இந்த லீலையை வந்துட்டு பண்றாரு. ரெண்டாவது ரசிக்கிறாரு இந்த ரசத்தை. அதுக்கப்புறம் மாதுரியா. மாதுரிய பாவா தான் இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட். அது ஆதிபத்தியமும் கிடையாது, அது ராஜமானித்துவம். அப்படின்னா என் கட்டளையே சாசனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சாசனம், நான் சொல்றது தான் அதைத்தான் நீ செய்யணும் அப்படின்னு. அந்த மாதிரி கோபிகளுக்கெல்லாம் பயங்கர உரிமை. என்ன உரிமை அப்படின்னு வந்து பார்த்தா, நான் சொல்றது தான் நீ கேட்டானோ, வேற யார் சொல்றதையெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி. கிருஷ்ணா நீ எங்களோடவன், யூ ஆர் மைன், என்னோட கிருஷ்ணா நீங்க எல்லாம், அதனால நாங்க சொல்றது தான் நீ கேட்கணும். இப்ப நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்குவோம், வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோம். ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் வரல, ஏன் உங்களுக்கு அவசரமே புரியல, ஒரு ஃபோன் அடிச்சா கூட உங்களால் எடுக்க முடியாதா இல்லையா. நம்ம எப்படி உரிமையில வந்து அவங்கள வந்து நம்ம திட்டுவோம். ஆனா உரிமையில மரியாதை வருமா, ஒரு ஃபார்மல் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஃபார்மலா கடந்தது தான் வந்துட்டு இந்த மாதுரியா. இந்த மாதுரிய பாவத்துல தான் இந்த ஊஞ்சல் ஃபெஸ்டிவலே நடக்குது. அப்படி இருக்க கோபீஸோட பாவத்துல இந்த ஊஞ்சல் உற்சவத்தை வந்து கொண்டாட சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து முடியுமா, கிருஷ்ணர் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுமா, கிருஷ்ணா நீதான் அப்படின்லாம் பார்க்க முடியுமா,
அது மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஆனா பகவான் ரொம்ப கருணை. இந்த லீலையை நமக்கு கொடுத்து என்ன பண்றாரு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அனர்த்தம் இதெல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு இந்த ஊஞ்சல் ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுறதுக்கு நிறைய நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. நம்மள மெயினா ஆக்கர்ஷணம் பண்ண மட்டும்தான், வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. ஆனா இந்த லீலை வந்து பார்த்தா பாகவத்துல கூட கிடையாது. பாகவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த என்ன சொல்றது, ஜூலன் யாத்ராவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. சில சீக்ரெட் லீலை எல்லாம் இருக்கு, இந்த ராச லீலை, அதுக்கப்புறம் வந்து ரத யாத்ரா, இந்த மாதிரி லீலைலாம் வந்து ரொம்ப குஹ்யம், ரொம்ப என்னது சீக்ரெட்டான லீலை. இப்போ எல்லாத்துக்கும் இது வந்து காமன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இது எப்படி உள்ள அலௌடே இல்லை அப்படின்னா, இது வந்து நமக்கெல்லாம் பகவான் ஆகர்ஷணம் பண்றதுக்கோசரம் நான் இதெல்லாம் பண்றேங்கிறாரு. ஆனா சிவபெருமான் யாரு, த டாப் மோஸ்ட் வைஷ்ணவா, அவருக்கே இதெல்லாம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ராசலீலை நடக்கிறப்போ ராசலீலை நடக்கிறப்போ சிவபெருமான் வந்து விருந்தாவனத்துக்கு போறாரு. விருந்தாவனத்துக்கு போய் ப்ரே பண்றாரு. யமுனா நதிக்கரையில் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. துளசி கிட்ட ப்ரே பண்றார். விருந்தாவனேஸ்வரி, விருந்தாவனத்தோட ஈஸ்வரி அவர்கிட்ட. நம்ம துளசி பாட்டில் கூட தீனா கிருஷ்ண தாசை ஹோ ஏ ஜன மோரா ஹோய் ஸ்ரீராதா கோவிந்தா பிரேமே சதா ஏன பாசி. இந்த ஒரு தீனனுக்கு இந்த ஒரு ஒரு தீனன்னா என்னது, ஒரு முட்டாளுக்கு, இந்த இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இந்த ராதாகிருஷ்ணரோட பிரேமையில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு தரீங்களா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. இதை சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, விருந்தா விருந்தா ப்ளீஸ் விருந்தா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து கூட இந்த ராசலீலையை பார்த்துட்டு போறேன், ப்ளீஸ் எனக்கு அக்செப்ட் பண்றியாத அப்படின்னு கேட்கிறாரு. இவர் ரொம்ப கெஞ்சின உடனே விருந்தாதேவி என்ன பண்றாங்க, சரி வா அப்படி சொல்லிட்டு பிரம்மகுண்டு அப்படின்னு சொல்லி விருந்தாவனத்தை இருக்கு, அதுல ஒரு முக்கி எடுத்துட்டா பொண்ணா, அது இந்த சரீரத்துல பாய் சரீரம் இல்லையா, அங்க எல்லாம் கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க, அதனால நீ ஒரு பாயோட சரீரத்துல இருக்க, அதனால வான்னு கூட்டிட்டு போய் பிரம்மகுண்டுல முக்குறாங்க. முக்குன உடனே என்ன ஆறாங்க, அவங்க அழகா ஒரு பெண்ணோட ரூபத்தை எடுத்து அவ்வளோ அழகா இருக்காங்க. சரின்னு கூட்டிட்டு போறாங்க இந்த விருந்தாதேவி உள்ள போறாங்க. ராசஸ்தலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க என்ன நடக்க போகுது, ராசலீலா நடக்க போகுது. ராசலீலா நடக்க போகுது அப்படின்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இருக்காரு. எல்லாரும் எல்லாம் அரேஞ்ச் பண்ண என்னது, ஒருத்தர் குங்குமம் போட்டுக்கிறாங்க, கலர் அடிச்சுக்கிறாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்க, தோடு போட்டுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவசர அவசரமா இருக்காங்க. அப்ப ராதாராணி வந்து சொல்றாங்க, லலிதா ஏதோ எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்க மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல, வேற யாராவது வந்து வெளியால் வந்திருக்காங்களான்னு போய் நீ செக் பண்ண அப்படிங்கிறாங்க. உடனே கோபீஸ் எல்லாம் வாரி கட்டிட்டு, ஓ நம்ம ராதா சொல்லிட்டா யாரோ வெளியாளுங்க இருக்காங்களாம், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் கிளம்பி ஒவ்வொருத்தரையா பாக்குறாங்க. என்னது, லைட்டை பிடிச்சி பாக்குறாங்க, இவ யாரு அவ யாரு அப்படின்லாம் சொல்லிட்டு. இவர் மட்டும்தான் ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு, இவ மட்டும். அப்ப இவளை பிடிச்சி கேட்கறாங்க, ஏ நீ யாரு அப்படி கேட்கறாங்க. அவர் கொஞ்சம் பேந்த முழிக்கிறார், ரொம்ப நல்லவர் இல்லையா. ஓ பேர் என்ன, இந்நேரம் நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அடிச்சு விட்டுருப்போம். லலிதா சுலிதா யாரு வேணாலும் இல்லையா, சுனிதா சுஷ்மிதான்னு அடிச்சு விட்டுருப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, முழிக்கிறாரு. நம்மள விருந்தாதேவி தண்ணிக்குள்ள முக்கி எடுத்தா ஆண் ரூபந்தான் இருக்கக்கூடாது, பெண் ரூபம் எடுக்கணும்னு. ஆனா இப்ப பேர் அவ எனக்கு சொல்லலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு முழிக்கிறாரு. உடனே பேரை சொல்லலைன்னொன்னே இந்த சखी எல்லாம் கேட்குறாங்க, இங்க பாரு, உன் புருஷன் பேரை சொல்லு, உங்க அப்பா பேர் சொல்லு, சரி உன் மாமா பேரையாவது சொல்லு அப்படின்னா அவர் திருன்னு முழிச்சுட்டே இருக்காரு. என்ன சொல்றதுன்னே தெரில. அப்ப எல்லாரும் போச்சு, இவங்க வேற யாரும் கிடையாது, இது ஒரு அரக்கி மாறு வேஷம் போட்டுட்டு, ஏன்னா பூத்தனா அப்பா வந்தால ஒரு அழகான ரூபம் எடுத்துட்டு, அந்த மாதிரி யாரோ ஒரு அரக்கி தான் வந்தாச்சு, இன்னைக்கு முட்டிக்காம விடுறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடி கும்மறதுக்கு போறாங்க. விருந்தா ஓடி வந்து, ஐயோ தொடாதீங்க, இவங்க வந்து யாரு அப்படின்னா சிவபெருமான், ப்ளீஸ் அவங்க வந்து அலோ பண்ண சொன்னாங்க, வந்திருக்காங்க அப்படின்னோடனே சிவபெருமான், சாமி தாயே விட்டுருங்க என்ன, நான் இந்த சமாச்சாரத்துக்கே வரல, நான் எப்போதும் போற தூரத்துல இருந்தே பகவானை தியானிச்சுக்கிறேன், இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்துட்டு ஓடி போயிடுறாரு. சிவபெருமானுக்கே இப்படிப்பட்ட நிலை. அப்ப பகவான் எவ்வளோ கருணை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 நாளைக்கு இந்த ஊஞ்சல் ஃபெஸ்டிவலை கொடுத்து நம்மளை வந்துட்டு இந்த திருவிழாவை வந்து நடத்த சொல்றாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மாபெரும் கருணையோட பகவான் நமக்கு வந்து செய்கிறாரு ஜீவாத்மாவுக்கு. இது வந்து
ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. நம்ம பக்தி வினோத் தாக்கூரா இருக்காங்க இல்லையா? அவங்களோட பையன். அவங்க யாருன்னா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சிஷ்ய பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்றாங்க. இந்த பாஸ்ட் டைம் வந்து வெரி சீக்ரெட் பாஸ்ட் டைம். ஓகே, எல்லாரும் பாஸ்ட் டைம் வந்து கலந்துக்க கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணுமாக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. உடனே அங்க இருக்கிற சிஷ்யர்கள்லாம் அப்படியே பயப்படுறாங்க. ஐயோ! நம்ம குரு வந்து சொல்லியிருக்காங்க, இத நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப ஒரு சீக்ரெட் இல்லையா? இவங்கெல்லாம் பிரம்மச்சாரி. அப்படி ரொம்ப இன்டிமேட்டா உள்ள போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இவரு என்ன பண்றாரு, அச்சச்சோ! நம்ம குரு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனா இப்பன்னு பார்த்து விருந்தாவனத்துல அப்படியே மழைக்காலம். அதெல்லாம் முடிஞ்சு, நல்ல செடி எல்லாம் நல்ல கிரீனா இருக்கு. அப்படியே கொடி எல்லாமே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு இல்லையா? மழை வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே துளிர் விடும் இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு. இப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க பிருந்தாவனே. ஆனா நான் அஹ், இந்த ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு இவரு வந்து பண்ணுனா என்னை என்ன சொல்லுவாரோ அப்படின்னு எல்லாம் பயப்படுறாங்க. உடனே என்ன பண்றாரு, இந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி இருக்காங்க இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க, தன்னோட ஒரு இது வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ண சொல்றாரு. பர்சனல் செக்ரட்டரியில ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஓப்பன் பண்ணோம்னா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு படம் இருக்கு. என்ன படம்? ஃபோட்டோ இருக்கு. என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தா, அதுல ராதாவும், கிருஷ்ணாவும் ஊஞ்சல்ல உட்காந்து இப்படி ஜூலன் வந்து ஆடுறாங்க. இது ரொம்ப அப்படியே அழகுன்னா அழகு, அப்படி அழகாம். போய் என்ன சொல்றாங்க செக்ரட்டரி கிட்ட, இதை போய் நீ ஊஞ்சல்ல வை அப்படிங்கிறாங்க. ஊஞ்சல்ல வச்ச உடனே அப்படியே வந்து அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க அவ்வளோ ஒரு பிரேமத்தோட, அவ்வளோ அதை இழுக்கும் போது அத்தனை ஒரு சந்தோஷத்தோட இழுக்கிறாங்களாம். இதை பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியமா இருக்கா சிஷ்யர்களுக்கெல்லாம். ஐயோ நம்ம பயந்தோம், ஆனா பாரு நம்மளோட குரு மகாராஜ் வந்து இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாட எவ்வளோ உற்சாகத்தோட இருக்காரு அப்படின்னு. அப்போ நம்மளோட பக்தி சித்தாந்தா சரஸ்வதி தாக்கூரா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, சி கிருஷ்ணா எவ்வளோ கைண்டு, எவ்வளோ எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருணை வாய்ந்தவர் இந்த கிருஷ்ணா. ஹீஸ் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க என்ன பண்றாங்க, நமக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தராங்க. இன்னைக்கு நம்மளெல்லாம் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு வேலையை கொடுத்து எங்கேயோ தூக்கி போட்டிருக்கலாம் இல்லையா? நமக்கெல்லாம் வேலை இல்லையா, நான் எப்போ பார்த்தாலும் நார்மலாக கேட்டாலும் என்ன சொல்லுவோம், நேரமே இல்லைங்க, என்ன பண்றேனே தெரியல, நேரமே இல்லை அப்படின்னா சொல்லுவோம். நார்மலா பேசும்போது பசங்களை கேட்டா நோ டைம், நான் வரல. எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் இல்லையா? நமக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து நம்மளை எங்கேயோ தூக்கி போட வைக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு எவ்வளோ கிருஷ்ணா கருணை, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த கதையை கேட்க வச்சு இதுல பார்ட்டிசிபேட் பண்ண. இதுல வந்து நீ கதையை கேளு ஸ்ருத்வா, வெறுமன கேட்டா போதும், நீ என்னவன் அப்படிங்கிறாரு. ஒண்ணுமே இல்லை, நிறைய கண்டிஷனே இல்லை. ஒரு கல்யாணம் ஆகணும்னா கூட இன்னைக்கு பாருங்க, பொண்ணும் மாப்பிளையும் அவ்வளோ பேசிக்க வேண்டியது இருக்கு. இது இப்படியா, அது அப்படியா, அதுன்னா நீ ஓகே சொல்லுவியா, எவ்வளோ விஷயம். கூட இருக்கணுங்கிறதுக்கு எத்தனை விஷயம் பேசுறாங்க. கிருஷ்ணா ஒன்னையே ஒண்ணுதான் சொல்றாரு, ஸ்ருத்வா, கேளு, கேட்டா போதும், நீ என்னவன் அப்படின்னு சொல்றாரு. யாரு செய்வா இதெல்லாம்? அப்படியே அந்த பாவத்தோட இழுத்த உடனே அவர் சொல்றாரு, கிருஷ்ணா எவ்வளோ கைண்ட், எத்தனை வந்துட்டு ஒரு கருணையானங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நமக்கு அவகாசம் தரார். இதை நான் செய்யறதுக்கும் இதுல நான் வந்து உற்சாகமா இதை பண்றதுக்கும் அத்தனை அவகாசத்தை வந்துட்டு பகவான் வந்து கொடுக்குறாரு. இதை கொடுத்து நம்ம வந்து இதை வந்து என்னவா எடுத்துக்கணும், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய பெரிய விஷயமா எடுத்து எல்லாரும் வந்துட்டு இதை செய்யணும் அப்படின்னு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஈவினிங் ஃபெஸ்டிவல் தான், மார்னிங் ஃபெஸ்டிவல்லாம் கிடையாது. ஈவினிங்கில் வந்து ப்ரீஸ், காற்று ரொம்ப அப்படியே இதமாக இருக்கும் இல்லையா? அப்போ ராதாவையும் கிருஷ்ணாவை வச்சு இழுக்கிறது தான். சரி, கண்டிப்பாக இதை செய்யணுமா, எங்கள் வீட்டிலலாம் இப்போ ஃபோட்டோ எங்கள் வீட்டிலலாம் விக்கிரகமே கிடையாது அப்படின்னா அதுக்கும் கவலை கிடையாது. அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ராதா கிருஷ்ணா ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு ஊஞ்சலில் வச்சு நம்ம வந்து இழுக்கலாங்கிறாங்க. ஆனால் சரி, சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஊஞ்சல் பண்ணலாம், எங்கள் வீட்டில் எங்களுக்கே இடம் இல்லை, ஊஞ்சலை வேற வச்சு அதில் அவரை வேற வைக்கிறதா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனா அதுவுமே வந்துட்டு என்ன சொல்லல, அதை கூட நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ராதா கிருஷ்ணா ஊஞ்சல்ல இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட ஒரு போட்டோ இருக்கா, அந்த போட்டோவை வச்சு அதுக்கு டெய்லி பூ ஆஃபர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அழகா குட்டி குட்டியா வந்துட்டு அந்த நேரத்துல அவங்க ஊஞ்சல் ஆடும் போது அந்த ஈவினிங் டயத்துல அப்படி சாப்பிடுற மாதிரியான என்னது குட்டி பிரசாதம் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, நமக்கு கிடைச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கருணை.
அப்போ இந்த கருணைய எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லித் தராங்க. ஆனா வெறுமனவே உடல்ல தான் வந்து இத செய்யணுமா? கிரியான்னுவாங்க. வெறுமனவே இந்த உடல் சம்பந்தமா ஒரு கிரியா மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன சொல்லுவாங்க? ஒரு குழந்தை வந்து பொறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அம்மா குழந்தை இப்பதான் பெத்திருக்கா. அவ அம்மா சொன்னாலாம் டெய்லியும் வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் குடுத்தா போதும்ன்னு. நம்ம என்ன பண்றோம்? 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா குழந்தைய பார்த்து பாலை குடுத்துட்டு திருப்பி பெட்ல போட்டுட்டு நம்ம வந்துரணும். திருப்பி அடுத்த 2 ஹவர்ஸ் அலாரம் வச்சு திருப்பி உள்ள வந்து திருப்பி பால் குடுத்துட்டு அத பெட்ல போட்டுர்றோம். அதானா? அதுதான் வந்துட்டு குழந்தை வளர்ப்பா? அப்படின்னா இல்ல. ஐய்யய்யோ! அது ஆன்னு கத்துனாலே அது அம்மான்னு தான் கூப்பிடுது. அதுக்கு ஏதோ எறும்பு கடிச்சுச்சு. காதுக்குள்ள ஏதோ போயிருச்சு போல. இல்லாட்டி சுச்சு போயிருச்சு போல. அது ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு இருக்கு போல அப்படின்னு அம்மா என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பா. அந்த குழந்தைய எப்படி ஒரு பாவத்தோட வளர்ப்பா. அதே போல வந்துட்டு நம்ம பாவத்தோட நம்ம வெறும் அந்த மர ஊஞ்சல்ல இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் ஊஞ்சல்ல வச்சு இழுக்கிறது வந்து கிடையாது. மனசுக்குள்ளார வந்து என்ன பண்ணணுமா, பகவானை வச்சு நம்ம ஊஞ்சல்ல வந்து இழுக்கணும். ஏன்னா பகவத்கீதையில பகவானே வந்து சொல்லியிருக்காரு, நீ வந்து உடலால பக்தி பண்ண சொல்லி சொல்லல. உடலால வந்து பக்தி பண்ண சொல்லி சொல்லவே இல்லை. மனசால மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு இப்படிதான் சொல்லியிருக்காங்க. வேற உடலால போய் பண்ணுன்னு சொல்லல. ஏன்னா உடலால பண்றது வெரி ஈஸி. அதுக்கு சாஸ்திரத்துல கூட ஒரு கதை இருக்கு. என்னன்னா, அடிக்கடி ஹரிகீர்த்தன் பிரபு சொல்லுவாங்க இதை. எல்லாமே பிரபு சொல்லி கொடுத்ததான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சன்னியாசி, அந்த சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சன்னியாசி, டெம்பிள் சன்னியாசி. ஒருத்தர் 2 பேரும் என்னன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணு, அந்த கர்ப்பிணி பெண் என்ன பண்ணுறா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது முடியல, ஆனால் இந்த ஆற்ற கடந்தாதான் நான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறா. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பிரம்மச்சாரியில் ஒரு பிரம்மச்சாரி அழகா அந்த அம்மாவை கையில் ஏந்தி ஆற்ற கடந்து கொண்டு போய் விட்டாச்சு. இன்னொரு பிரம்மச்சாரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. திருப்பி அவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் நடக்கணும். திருப்பி 2 பேர் நடக்கிறாங்க. அந்த தூக்கிட்டு போனார் இல்லையா கர்ப்பிணி பெண்ண, அவரு வந்து கூட வந்துட்டு இருக்காரு. தூக்காத ஒருத்தர் சொல்றாரு, டேய் நீ ஒரு பிரம்மச்சாரிடா, எப்படிடா ஒரு பொண்ணை போய் தூக்குன, எப்படிடா அதுவும் தூக்கி உன் முதுகுல சுமந்து, எப்படிடா இவ்வளோ நேரம் சவகாசம் வச்சுட்டு நீ போய் அங்க இறக்கி விட்ட, நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. அப்போ இந்த தூக்கிட்டு போன பிரம்மச்சாரி சொல்றாரு, டேய் நானாவது உடலால தூக்கினேன், ஆனா கொண்டு போய் நான் இறக்கி வச்சுட்டேன், ஆனா நீ மனசால பாரேன் இவ்வளோ நேரம் தூக்கிட்டு வந்துட்டே இருக்க அப்படின்னு. அப்போ நம்ம உடலால நல்லா இந்த மாதிரி திலக்கா போட்டுக்கிறது, saree கட்டிக்கிறது, ஆனா என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசால ஒண்ணுமே கிடையாது. உடலால இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன், ஒரு கண்டிமாலா ஒரு திலக்காயெல்லாம் இருக்கு. ஆனா மனசால பகவான், பகவானுக்கு வந்து எப்படி கைங்கரியம் பண்ணணும், குருக்கு எப்படி பண்ணணும், குருவை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் எப்படி பகவான் இருப்பாரு, எப்படி வந்து பகவானுக்கு சேவை பண்றது, சேவை எதிர்பார்ப்பு இல்லாம எப்படி பண்றது, இதெல்லாம் வந்து மனசால நினைக்கிறது. அவரோட பாஸ்ட் டைம் எவ்வளவோ பாஸ்ட் டைம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எல்லாம் என்ன பாஸ்ட் டைம் ரொம்ப முடியும், ஒரு ப்ளூ கலர் சாரியை பார்த்துட்டா போதும், 15 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் வந்துடும். ஓ, எங்க அத்தை கல்யாணத்துல வாங்கி கொடுத்தேன் நீங்களே அந்த ப்ளூ தானே அப்படின்னு நமக்கு இந்த பாஸ்ட் டைம்லாம் ஞாபகம் வரும். ஆனா இன்னைக்கு அந்த ப்ளூ கலரை பார்த்தா பச்சை மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன், ஓ அப்படியா இருக்கும் ராமரோட விக்கிரகம், இதெல்லாம் ஞாபகமே வரவே வராது, சுத்தமா வரவே வராது. அப்புறம் ஊதா கலர்ல மரகத பச்சை, அந்த மரகதம் எப்படி இருக்கும், ஓ ராமரோட ஒப்பிட்டாங்களே அதுவோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஞாபகமே வராது உடனே. ஆனா கோபி எல்லாம் பாருங்க, டாப் மோஸ்ட், அவங்களாலதான் இந்த மாதிரியான லீலையெல்லாம் பண்ண முடியுதாம். கோபி எல்லாம் இதுல சொல்லுவாங்க, பச்சை என்னது, ஒரு ஒரு இதை கண்டா, ஒரு ஸ்வானை கண்டா அப்படியே அந்த வெள்ளை நிறத்தெல்லாம் பார்த்தா அப்படியே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், அந்த பால்லாம் பார்த்தா என்ன ஞாபகம் வரும், ஒரு ஒண்ணுமே இல்லை, ஒரு கருப்பு பழம், பிம்ப பழம்னு சொல்லுவாங்க, அந்த பழத்தை அவங்க பார்த்துட்டா இது கிருஷ்ணனோட மேனியில கருவண்டை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க, வண்டை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம், அது எப்படி ஊறுது, அது எப்படி பறக்க போகுது, இல்லை அதை பிடிச்சி எந்த டப்பாக்குள்ள அடைக்கலான்னு. ஆனா அந்த கருப்பு வண்டை பார்த்தா அவங்களுக்குலாம் என்ன தோணுது, ஐயோ கிருஷ்ணரோட மேனி கலர் இதெல்லாம் அப்படின்லாம் ஞாபகம் வருமா. ஆனா நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வரத்துக்கு பகவானோட பாஸ்ட் டைம் அதிகம் கேட்க 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 மன்மனா பவமத் பக்தோ, மனசுல நம்மளால என்ன பண்ண முடியும், மனசுல தான் பக்தி பண்ண சொல்லி சொல்றாங்க. அப்ப அதை வந்து பண்ண முடியும். அப்படி இந்த ஊஞ்சல் உற்சவத்தை கொண்டாட சொல்லி ஆச்சாரியர் சொல்றாங்க. சரி, இப்போ இந்த ஊஞ்சல் உற்சவம் ஆரம்பமான தருணம் எது, எப்ப இது ஆரம்பிச்சிச்சு, எப்ப இது வந்தது அப்படின்னு பார்த்தா
பிரம்ம பிரம்ம விமோகன லீலா அப்படின்னு சொல்லி பாகவதத்துல எல்லாரும் இப்ப பார்த்திருப்பாங்க. பிரம்ம விமோகன லீலா என்னது? பிரம்மா வந்து கண்ணுக்குட்டி கோபா எல்லாரையும் திருடி கொண்டு போய் என்ன பண்ணுவாரு, அவரோட லோகத்துல வச்சுப்பாரு இல்லையா? அப்ப இங்க என்ன நடக்குது பிருந்தாவனத்துல அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணரு, கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணர் இருக்காருங்க, கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டி எல்லாரையும் திருடிட்டு போயிடுறாரு. இப்போ வீட்டுக்கு போனா கோபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ கோபி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, என் புள்ள எங்க, என் புருஷன் எங்க, எங்க என்ன உன்னோட தானே வந்தாங்க, ஆளை காணோன்னுவாங்களே. அதனால கிருஷ்ணா வந்து யாரு, சர்வ வியாபியா இருக்கவர். அவர்னால வந்துட்டு என்ன பண்ண முடியாது, இந்த கோபர்களா மாற முடியாதா என்ன? அதனால நம்மால் என்ன பண்ணிட்டாரு, எல்லா கோபி இல்ல கோபா பசு எல்லாம் மாறியாச்சு. மாறி பிருந்தாவனத்துக்குள்ள போனா சத்தியவிரத முனி சொல்ற மாதிரி கோகுலே பிரஜமானம், கோகுலத்துக்கே வந்து ஒரு ஒளி யாருன்னா இந்த கிருஷ்ணன் தான். அப்படி ஒரு மினுமினுப்பா இருக்குமா. ஒரு சூரியன் இருந்தாலே எப்படி இருக்கும், ஒரு நிலா இருந்தா எப்படி இருக்கும், பல நிலா இருந்தா எப்படி இருக்கும், இப்ப என்ன ஒரு கூல் தரும், என்ன ஒரு பிரைட்னஸ். அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமாவும் ஆயிட்டாரு. யாரு, கோபாவா ஆயாச்சு, கண்ணுக்குட்டியா ஆச்சு, பசுவா ஆயாச்சு. நார்மலா அப்படியே எல்லாரும் உள்ளுக்குள்ள போனா முன்ன விட அவ்வளோ சந்தோஷம், முன்ன விட அவ்வளோ பாசம், எல்லாம் பொங்குது, அப்படியே அவ்வளோ அன்பு பொங்குது அவங்களுக்கெல்லாம். அப்ப நந்த மகராஜ் கிட்ட போய் இவர் என்ன சொல்றாரு, ஒரு நாள் 2 நாள் ஆச்சு, ஆன உடனே இதுதான் சரியான நேரம் அப்படின்னு. நம்மால் ரொம்ப சூப்பரா பேசுவார். நம்மளோட யாரு, ஜெயதேவ கோஸ்வாமி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு தசாவதாரத்துல, சலயசி வாமனே பலி அத்புத வாமன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லயனு. சலயசி அப்படின்னா அவர் ரொம்ப சூப்பரா பேசுறவர் அப்படின்னு, ட்ரிக்கா பேசுறவர் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ட்ரிக்கியாக பேசக்கூடியவர் யாரு, கிருஷ்ணா. ஏன்னா ட்ரிக்கியா பேசி தானே என்ன பண்ணாரு, இந்த கோவர்தனுக்கெல்லாம் வந்து நீங்க பூஜை பண்ணுங்க, இந்திரனுக்கெல்லாம் பூஜை பண்ண தேவையில்லைன்னு என்ன அழகா பேசி பூஜை பண்ண வச்சாரு. அந்த மாதிரி நந்த மகராஜ் கிட்ட போய், நந்த மகராஜ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன, சொல்லு கிருஷ்ணா. இல்ல, இந்த வருஷம், இந்த மாசம், இந்த நாள் வந்து ரொம்ப வந்து கிடைக்கவே கிடைக்காதது, ரொம்ப சிறந்த நாள் தெரியுமா? இதுல மட்டும் யாராவது கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சொல்லுவாங்கல்ல, ஜோசியர்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்ப நீங்க கல்யாணம் பண்ணல, உங்க பையனுக்கு 5 வருஷத்துல கல்யாணம் ஆகாது பாத்துக்கோங்க, இதுதான் வந்து சரியான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த டயத்துல மட்டும் நீங்க கோபிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அப்புறம் பாத்துக்கோங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு முகூர்த்தமே வராது பாத்துக்கோங்கன்னு. உடனே நந்த மகாராஜ் என்ன பண்ணிட்டாரு, ஓ அப்படியா கிருஷ்ணா, சரி சரி அப்படின்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி, என்னது ஏன் இப்ப அந்த கல்யாண ஏற்பாடு, ஏன்னா இந்த கோபா எல்லாம் இப்ப யாரு, கிருஷ்ணா. இப்ப வந்து வம்பே பண்ண வேண்டாம் இல்லையா, கிருஷ்ணா கிருஷ்ணா போய் ராதாவை பார்த்தா, இவனை போய் பார்த்தா, இதை செஞ்சா அதை செஞ்சான்னு நினைக்கவே வேண்டாம். இப்ப எல்லா கேர்ள்ஸும் யாருக்கு, கிருஷ்ணருக்கு தான். உடனே கல்யாணம் பண்ணி வை அப்படின்னா கல்யாணம் எல்லாம் ஆச்சு. அப்போ அபிமன்யு தான் கிருஷ்ணராவும் இருந்தாங்க. ஓகே, அப்ப ராதா ராணிக்கும் அபிமன்யு அவர் கிருஷ்ணா தான் இல்லையா, அதனால கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பொண்ணு எங்க இருப்பா, மாமியார் வீட்டுக்கு போகணும் இல்லையா, மாமியார் வீட்டுக்கு போறா. ஓகே, ஜாவத் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு போயாச்சு. அபிமன்யோட அம்மா இருக்கிற இடம். அவங்க பேரு ஜட்டிலா, அவங்களோட நாத்தனார் பேரு குட்டிலா அப்படின்னு. ஜட்டிலா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஜடதாரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜடாமுடி இருக்கும் இல்லையா, பின்றதுக்கு கூட நேரம் கிடையாதான் அந்த அம்மாவுக்கு, அவ்வளோ காசிப்பான். இல்லாட்டி அவ்வளவு என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி குறை கண்டுக்கிட்டே இருப்பாங்களாம், அதை பின்னுனா கூட நேரம் ஆயிரும்னு சொல்லி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முடி இப்படி வந்துச்சுன்னா எடுத்து எடுத்து சுத்தி சுத்தி விட்டு விட்டு ஜடா அதனாலதான் ஜட்டிலா அப்படின்னு பேரு. குட்டிலானா ஒரு சின்ன விஷயத்த கூட நோண்டி 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 பெருசாக்குறது, அதனாலதான் அதுக்கு பேர் குட்டிலா அப்படின்னு பேராம். 2 பேரும் இப்படி ஒரு மேட்சிங்க. இந்த ராதாராணிய வந்து என்ன பண்றாங்க, ஜாவத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்போ மாசம் என்ன மாசம்னு பார்த்தா, இங்க யாரு இருக்காங்கலாம் தெரியல, ஆனா வந்து எங்க பிரபுலாம் அடிக்கடி கேட்பாரு, இந்த ஆடி மாசம் சொல்றாங்களா, அப்பெல்லாம் நீ உன்னை எல்லாம் ஊருக்கு கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் 20 வருஷத்துக்கு அப்புறம் கூப்பிட மாட்டாங்க, மேபி ஃபர்ஸ்ட் இயர் வேணா கூப்பிட்டுருக்கலாம், அப்ப மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்த ஆடி மாசத்துல பொதுவாவே என்னது, அம்மா வீட்டுல வந்துட்டு பொண்ணுங்க வரணும், மித்த நாள்லாம் மாமியார் வீட்டுல இருக்கணும் இல்லையா. ஆடி மாதம் பொண்ணுங்களெல்லாம் அம்மா வீட்டுக்கு அழைப்பாங்க. அப்போ வந்து என்னன்னா, இந்த ராதா ராணிக்கு ஒரே இது என்னது, எப்படா கூட்டு போவாங்க, எவ்வளோ நாளாச்சு கிருஷ்ணனை பார்த்து, நான் கிருஷ்ணரை பார்க்க போகணுமே, இப்படி இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம். அப்போ இந்த மாசத்துல நம்மளை கூட்டிட்டு போவாங்க, ஆனா ஏன் இன்னும் கூட்டிட்டு போக வரல அப்படின்னோடனே,
மாடியில போய் நிக்கிறா. இன்னும் என் அண்ணன் வரானா வரலையா, ஸ்ரீதாமா அப்படின்னு பேரு, அண்ணா பேரு. இன்னும் வரானா, இவன் வரலையா, இவன் ஏது இவ்வளோ லேட்டா வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோவம். எதுக்கு கிருஷ்ணரை பார்க்க போக முடியல அப்படின்னு. இந்த ஸ்ரீதாமா ஏன் தாமதமானாரு? ஏண்டி உங்க வீட்டுக்கு வரல வெறும் கையோட வர முடியுமா? உன் மாமியார் சும்மாவா விடுவா? உன் மாமியார் சீரெங்க, வரிசை எங்க, வேலைக்கு ஆளுங்க, உன் பொண்ணை கூட்டிட்டு போயிட்ட உன் தங்கச்சிய. இப்ப இங்க யார் அந்த வீட்டு வேலை எல்லாம் செய்வா? அதுக்கு எங்க இன்னொரு பொண்ணு இதெல்லாம் கேட்பாளே, அதனால இவங்களெல்லாம் தயார் பண்ணி நான் இப்ப கூட்டிட்டு வரதா லேட் ஆச்சு அப்படின்றாங்க. ஆனா இந்த ராதா என்ன பண்றா, பக்கத்து வீட்டுல அம்புஜம் போயாச்சு, இந்த வீட்டுல பங்கஜம் போயாச்சு, இன்னும் நான் மட்டும்தான் போகலன்னு அவளுக்கு அவ்வளோ கோவம். அப்புறம் வந்துட்டு ஸ்ரீதாமா வந்த உடனே டப்ப டப்பான்னு ரதத்துல ஏறி உட்காந்து கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் பிரிஞ்ச 2 பேரு. ஓகே, அப்ப வந்து அவங்க விருந்தாவனத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, யாரு கோபிகளுக்கெல்லாம் ராதா வரா, ராதா வந்துட்டா அப்படின்ட்டு. உடனே ராதா வந்துட்டான்னொன்னே உடனே விருந்தாவனத்துல பிருந்தாவன ரம்யஸ்தான, அவ்வளோ ரம்யமான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜூலை அரேஞ்ச் பண்ணி அதுல ராதாவும் கிருஷ்ணாவையும் வச்சு, பிரிஞ்சவங்க இல்லையா, பிரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, கூடி உட்காந்து பேச, தாம்பூலம் கொடுக்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்குறாங்க. ஏன்னா பிருந்தாவனத்தில் மூடே என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ராதா கிருஷ்ணாவை எப்படி சேர்த்து வைக்கிறது, ராதா கிருஷ்ணா பாஸ்ட் டைம்ஸ் எப்படி நம்ம பார்க்கறது, அதில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இது 2 தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. வேற ஒன்றுமே தெரியாது பிருந்தாவன வாசிக்கு. ராதாகிருஷ்ணா ஹாப்பியா இருக்கணும், ராதாகிருஷ்ணா ஹாப்பியா இருக்கணும். அப்ப என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னு சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அப்படி நடந்தது தான் இந்த ஜூலன் யாத்ரா. அது என்ன மாசம், இந்த ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மித்த பிருந்தாவன்லாம் 30 நாள் கொண்டாடுவாங்க. ஆனா நம்மளோட இந்த வைஷ்ணவா கேலண்டர் படி வந்து பாத்தீங்கன்னா 5 நாள் நம்ம பிரபுபாதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை எல்லாரும் வந்து பண்றதுக்காக தான் பகவான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த லீலையை வந்துட்டு நமக்கு காட்டியிருக்காரு. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது எதுக்கு, நம்மளை எலிவேட் பண்ண. இந்த கருணை காட்டுறதெல்லாம் எதுக்கு, நம்மளை சீக்கிரம் பகவான் கிட்ட வந்துட்டு நெருங்க வைக்கிறதுக்காக தான், மித்த எந்த விஷயத்துக்காகவுமே கிடையாது. இந்த உற்சாகத்தை நம்ம இந்த உற்சவத்தை நம்ம பண்றதே எதுக்காக அப்படின்னு பார்த்தா, நம்ம மனசுல பக்தி ஜனனினா உதயம், உதிக்கிறவங்கன்னு பேரு. டிவோஷன் வந்து பாத்தீங்கன்னா வரது, டிவோஷன் வந்து பாத்தீங்கன்னா முளைக்கிறது. அதுக்காக தான் ஒவ்வொரு உற்சவம் நம்ம பண்றது. காரணம் என்னன்னா நம்மளோட பக்தி வளர, அதுக்காக நம்ம ரொம்ப உற்சாகத்தோட பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தவருக்கு வந்து கிருஷ்ணா வந்து சொல்லி கொடுப்பாரு 11th கேண்டோல. இந்த உற்சவத்தை பண்ண பண்ண நம்மளோட மனசுல பக்தி வந்து என்ன ஆகும், அப்படியே ஜனிக்கும். ஜனனி அவங்க ஜனிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க பக்திய. இப்படி விருந்தாவனத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன நடந்தது, நம்மளோட ஜூலன் யாத்ரா நடந்தது. இதுல ஒரே ஒரு காமெடியான ஒரு பாஸ்ட் டைம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்ன நாரத முனியை வச்சு ஒரு லீலா இருக்கு. நாரத முனி பயங்கரமா பாடக்கூடியவர். அவர் கையில வந்து இன்ஸ்ட்ருமெண்டோடய தான் இருப்பார். அப்ப பாருங்க, இப்ப அனிருத் அப்படின்னா என்னது, கையில ஒரு கிட்டார் வச்சுட்டே இருப்பார் இல்லையா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாரத முனி வந்து கையில மகத்தி அப்படின்ற ஒரு வாத்தியத்தை வச்சே இருப்பாரு. ரொம்ப அழகா பாடுவார். இவர் பாடின பாட்டுல நம்ம கிருஷ்ணா மயங்கியாச்சு. நாரதமுனிக்கு ஒரு பஜனை கூட இருக்கு. நாரதமுனி பஜே பினா ராதிகா ரமண நாமே, ராதிகா ரமண நாமே, ராதிகா ரமண நாமே. இதை பாடின உடனே என் கிருஷ்ணா ஓடல, இங்கதான் இருக்காரு. ஆனா அந்த கிருஷ்ணா ஓடவே இல்லை. அப்படி ஒரு சந்தோஷம், ராதிகா ரமண நாமே, ராதிகா ரமண நாமே அப்படின்னோடனே அப்படியே பகவானுக்கு இவர் பாடின பாட்டுல அவ்வளவு பிடிச்சு போச்சு. அப்போ ஏதாவது வேணா கேளு, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணா. சொன்ன உடனே இவர் சொல்றாரு, எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கிருஷ்ணா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு என்ன தேவையா இருக்க போது, இல்லை இல்லை நீ கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு கிருஷ்ணாவே சொல்றாங்க. திருப்பியும் சரி நான் எப்பயாவது வேணுங்கிறப்ப கேட்குறேன், இப்போ எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுறாரு நாரத முனி.
அப்புறம் என்ன பண்றாங்க, கோபீஸ் எல்லாம் ரொம்ப பரபரப்பா இது நடந்துட்டு இருக்கு. விருந்தாவனத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குஞ்சம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட்டு, அதுக்கப்புறம் பாடுறதுக்கு வாத்தியங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ராதாகிருஷ்ணாவோட பாஸ்ட் டைம் நடக்க போது, பாஸ்ட் டைம் நடந்தா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா என்ன செய்வாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சந்தோஷமா இருக்கும் போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆடுறது, பாடுறது, ரொம்ப சூப்பரா இசையமைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. "என்ன எல்லாம் ரெடி ஆறீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே, ராதாகிருஷ்ணா பாஸ்ட் டைம்க்கு தான்" அப்படின்னோனே, ஆனா ராதா ராணி அப்பதான் வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, பொண்ணுல்ல, அ அழகா தோடு போட்டுக்கணும், செயின் போட்டுக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், டிப்டாப்பா அங்கங்க அப்படி நெறையா வந்துட்டு பூவெல்லாம் வச்சுக்கணும். இந்த மாரிலாம் நெறைய, அதுவும் இல்லாம நெறைய ஐட்டம் இல்லையா? இந்த புல்லக்கு, அதுக்கப்புறம் காதணி, இதெல்லாம் மாட்டவே நேரம் ஆகும். அதனால ராதாராணி ரெடியாக போயிட்டாங்க. கிருஷ்ணாவுன்னு கிருஷ்ணாவும் ரெடி ஆயாச்சு. கிருஷ்ணா ஸ்பாட்டுக்கே வந்தாச்சு. அந்த இடத்துல நாரதமுனி பார்க்குறாரு. நாரதமுனி, "என்ன கிருஷ்ணா ரொம்ப லேட் ஆகுமோ?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல, இல்ல, ராதாராணி வந்தா ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்" அப்படிங்கிறாங்க. "இல்ல, எனக்கு ரொம்ப அவசரமான வேலை இருக்கு, நான் போகணும்." சரி கிருஷ்ணா, நான் எப்போதுமே ராதா கிருஷ்ணா பாஸ்ட் டைம்ஸ் நிறைய பார்த்துருக்கேன், பார்க்காம எல்லாம் இல்லை. ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லலிதா விஷாக்காவோட எல்லாம் பாஸ்ட் டைம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை கிருஷ்ணா. நீங்க வேணா லலிதாவை ஒரே ஒரு தடவை உட்கார வச்சு ஊஞ்சல் ஆடுறீங்களா அப்படின்னு. உடனே கிருஷ்ணா கேட்குறாங்க, "நாரதா, உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியோ?" "சேச்சா, நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேனா, அதுவும் உங்ககிட்ட போய் பண்ணுவேனா, அதெல்லாம் இல்லை" அப்படின்றார். உடனே சரி, உடனே லலிதாவை பிடிக்கிறாரு கிருஷ்ணா. "இங்க பாரு, வா, வந்து ஊஞ்சல்ல கொஞ்ச நேரம் உட்காரு, அவனுக்கு ஏதோ அவசரமான வேலை இருக்கா, அவன் பார்த்துட்டு போகணுமா" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐயோ, நான் வரமாட்டேன், ராதாராணி இந்த ரெடி ஆயிட்டே இருக்காங்க, அவங்க தான் வரணும், வந்துட்டு வேணா ஆரம்பிச்சிடலாம்" அப்படின்னு. "இங்க பார், என் பக்தன் வந்து ஆசைப்படுறான் இந்த கோலத்துல பார்க்கணும்னு, அப்ப நான் கண்டிப்பா காட்டுவேன், வா" அப்படின்னு சொல்லிட்டு லலிதாவை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்றாங்க, ஊஞ்சல் ஆட்டுறாங்க. ஆட்டுன உடனே, "வாவ், பிறந்த பயனை அடைந்தேன், வாவ், என்ன அற்புத காட்சி, கண்கொள்ளா காட்சி" அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு நம்ம நாரதர், எஸ்கேப் அந்த இடத்துல இருந்து. போற வழியில ராதா ராணியை பார்க்காம போறோமே, அது எப்படி ராதைய போய் யாராவது பார்க்காம போவாங்களா? அஹ் தாயாரை போய் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா ராணிக்கு அவசரம் அப்படியே கோட்யாடில் அப்படியே நடக்கிறாரு, போறாரு, வராரு. அப்ப ரா பேச வராரு ராதா ராணிகிட்ட. "நாரதா, டிஸ்டர்ப் பண்ணாத, நான் வந்து போயிட்டு இருக்கேன் இப்ப, சரியா? கிருஷ்ணா வேற வெயிட் பண்ணுவாங்க, அதனால இப்பெல்லாம் உங்ககிட்ட பேச முடியாது, எனக்கு நேரமும் கிடையாது, அதனால நீ எது இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்." "எங்கம்மா கிளம்புறீங்க நீங்க?" அப்படின்னு. "உனக்கு தெரியாதா, நான் இந்த போயிட்டு இருக்கேன் கிருஷ்ணரை பார்க்க தான், ஊஞ்சல் ஃபெஸ்டிவல் இருக்கு" அப்படிலாம் சொல்றாங்க. "அப்படியா? ஆனா கிருஷ்ணர் யாரோடய ஆடிட்டு இருக்காரு, நீங்க வேற அவசர அவசரமா கிளம்புறேங்கிறீங்க, ஆனா கிருஷ்ணர் வந்து லலிதாவோட எல்லாம் ஆடிட்டு இருக்காரு." "அதுக்கு வாய்ப்பே கிடையாது நாரதா, நான் போகாம கிருஷ்ணர் என் பக்கத்துல உட்காராம அந்த உற்சவத்தை நடத்த மாட்டாரு" அப்படின்லாம் வேற சொல்றாங்க. "இல்ல, இல்ல, அப்ப நான் பொய் சொல்றேன்னா, நீங்க வாங்கல, நான் உங்களுக்கு காட்டி தரேன், அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, உங்களுக்கு தாம்மா தெரியல. ஆனா கிருஷ்ணா என்ன தெரியுமா பண்ணாரு, லலிதா அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அழகா ஆடிட்டு இருக்காருமா, உங்களுக்கு தாம்மா தெரியல, வாங்கம்மா, நான் வேணா உங்களுக்கு காட்டி தரேன்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறார். கூட்டு போனா தூரத்துல இருந்து பார்க்கறார் ராதா. முடியல. ஓன்னு அப்படியே தார தாரையா தண்ணி வருது. "கிருஷ்ணா, நீ என்ன விட்டுட்டா இது பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு குஞ்சுக்குள்ள போய், ஒரு குஞ்சா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, இந்த மரம்லாம் அப்படியே மடங்கி போய், அது ஒரு உள்ள வந்து ஒரு குட்டி மரத்தால் ஆன ஒரு குகை மாதிரி. உள்ள போய் உட்கார்ந்தா அவங்களுக்கு அவ்வளோ அழுக, அவ்வளோ வருத்தம். "கிருஷ்ணா பாரு, என்ன சேர்த்துக்கல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகுறாங்க. இந்த கிருஷ்ணாவும் பார்த்துட்டே இருக்காரு. எங்க என்ன காணோம், எங்க இந்த காணோன்ட்டு. அப்பதான் இவருக்கு தெரியுது, "ஓ, இது நாரதர் பார்த்த வேலை போல" அப்படின்னு சொல்லிட்டு ராதாவை தேடி தேடி போனா, ராதா ஒரு குஞ்சுக்குள்ள உட்காந்து அழுதுட்டே இருக்கா. "ஏன் ராதா அழற நீ?" அப்படின்னு கேட்ட உடனே, "நீ தான் என்ன வேண்டாம் சொல்லிட்டியே, நீ தான் என்ன சேர்த்துக்கலையே அப்படின்னு சொன்னோன்னா, நீ தான் லலிதாவோட உட்காந்து பண்றியே. இங்க பாரு, நான் எதையும் வந்துட்டு வேணும்னு செய்யவே இல்ல. நாரதா தான் கேட்டான். என்ன தெரியுமா? உன்ன ராதாராணியோட எவ்வளவோ இதுல பார்த்துருக்கேன், ஆனா இந்த சகிகளோட தான் பார்த்ததில்ல, நீ அதுக்காக பண்ணுன, அதுக்காக மட்டும்தான் ராதா பண்ணேன், வேற எதுக்காகவும் இல்லை, என் மேல ஒரு தப்பு கூட இல்லை, நான் அவ்வளோ நல்லவன் தெரியுமா" அப்படின்லாம் சொல்லி தாஜா பண்ணி என்ன பண்றாரு, கிருஷ்ணாவை வந்துட்டு ராதாவை வந்துட்டு சமாதானப்படுத்துறாரு. இப்படி ஒரு பாஸ்ட் டைம் இந்த ஊஞ்சல் பாஸ்ட் டைம்ஸ்ல நடந்தது.
அப்ப மனசு எப்படி இருக்கணும்? ஊஞ்சல் பாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது அப்படின்னா, கோபி பாவத்துல. கோபி தான் உயர்ந்தவங்க. அதுல வந்து ஒரு ரூப கோஸ்வாமி வந்துட்டு ஒரு ஸ்லோகா வந்து ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அ ரம்ய காச்சித் உபாசன விரஜவது. பிரம்மா சொல்றாராம், சிவபெருமான் சொல்றாங்களாம், விஷ்ணுவே சொல்றாங்களாம். என்னன்னா, விரஜவது தான் சிறந்தவங்க. வேற யாருமே கிடையாது. கோபிஸ் தான் டாப் மோஸ்ட். அவங்க பாவத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஒரு ஒவ்வொரு இந்த உற்சவத்தையும் நம்ம உற்சாகமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. அனுகுலா மாதாஜி ஏதாவது ஆட் பண்ணணும்னா சொல்லுங்களேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூப்பரா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது கதை. அப்படியே நீங்க வந்து அங்க ஜுலன் யாத்ராக்கே கூட்டிட்டு போயிட்டீங்க. இந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு. ஹரி ஓம் தத் சத் மாதாஜி. ஹரி ஓம் தத் சத். जी கேக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. யார் பேசுறது? ஐஸ்வர்யா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. நான் கேட்கலாம் மாதாஜி. உங்ககிட்ட தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க மாதாஜி. மாதாஜி. ராதாராணிய வந்து கிருஷ்ணா வந்து மேரேஜ் பண்ணிக்கிருவாங்களா மாதாஜி? பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க மாதாஜி. அனுகுலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணாடா. சொல்லுங்க மாதாஜி. அவங்களோடது வந்து இதுல பண்ணிக்க மாட்டாங்கடா, இந்த லீலால அவங்க பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களோடது ஒரு என்ன சொல்றது, எட்டர்னல் அந்த ரிலேஷன்ஷிப். அவங்க அங்க இருந்து கீழே இறங்கி வந்து இங்க ஒரு பாஸ் டைம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். மத்தபடி அவங்க இந்த இதுல கல்யாணம் பண்ண, அதான் மாதாஜி சொன்னாலே அபிமன்யு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளை பட்ட போலப்பட்ட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது, இங்க பண்ணிக்க மாட்டாங்கடா. ஓகே ஓகே மாதாஜி. ஆனா அவங்க நிச்சய தம்பதி மாதாஜி. அவங்க நிச்சயமாவே சொல்லுங்க மாதாஜி. ராதாராணி தான் லட்சுமி மாதாஜி. ஆமா, சர்வமயி ராதா. ராதாராணி தான் மாதாஜி டாப் மோஸ்ட். ராதாராணியோட எக்ஸ்பான்ஷன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியே. சர்வமயி புரோக்தா ராதிகா பரதேவதா. ராதிகா தான் பரதேவதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிருஷ்ணராஜ கவிதாச கோஸ்வாமி வந்து சொல்லுவாங்க. ராதிகா பரதேவதா, எல்லா தேவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராதிகா எல்லா சர்வலக்ஷ்மி மயி புரோக்தா. எல்லா லக்ஷ்மிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒரு லக்ஷ்மி, ஓகே, சர்வலக்ஷ்மி மயி புரோக்தா. அத்தனை பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராதா தான் டாப் மோஸ்ட். எப்படி வந்து கிருஷ்ணால இருந்து எக்ஸ்பான்ஷன் 3 விஷ்ணு அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஹரி ஓம் தத் மாதாஜி. மாதாஜி, எல்லா எனக்கு புகழும் மாதாஜி. எல்லா மாதாஜி, புகழும் எனக்கு ஹரிகிருஷ்ணன் ஒரு பிரபுக்கே. சந்தேகம் இருந்தது மாதாஜி. ராதா தான் முதல்ல கிருஷ்ணரை விரும்புவாங்க, ஆனா அவங்கள கல்யாணமே பண்ணிக்கலையே அப்படின்னு எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஒரு கிருஷ்ணா. ஜூன் யாத்திரா நடத்தின மாதிரி இருந்தது மாதாஜி. அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்தது மாதாஜி. பண்றோம் ரொம்ப ரொம்ப மாதாஜி. சூப்பரா இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரிகீர்த்தன் பிரபு, இது நம்ம எல்லா டீமையும் வச்சு இந்தியால ஒரு தடவை வந்துட்டு பாத்தீங்கன்னா குலலி மாதாஜியோட கல்யாணம் நடந்தது. அங்க வந்துட்டு வந்து டெம்பிள் டிவோட்டிஸ் வந்து இந்த உற்சவத்தை நடத்துனாங்க. அந்த மாதிரி ஹரிகீர்த்தன் பிரபு கண்டிப்பா நடத்துவாங்க மாதாஜி. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றோம், எல்லா பிருந்தாவன வாசிகளும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சம்பகா மாதாஜி. ரொம்ப ஹரே நல்லா கிருஷ்ணா இருந்தது. ஹரே கிருஷ்ணா பாஸ்ட் மாதாஜி. டைம்ஸ் எல்லாமே அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது மாதாஜி. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரி ஹரே ஓம் கிருஷ்ணா தத். மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்தது. ஹரி ஓம் தத் மாதாஜி. பிரபுதான் மாதாஜி சொல்லி தருவாங்க. அது அவ்வளவுதான், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணா போதும் மாதாஜி. அது எப்படின்னு தெரியாது, என்னோட எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்தது. எங்களை பிருந்தாவனத்துக்கு கூட்டு போயிட்டீங்க அப்படியே. ரொம்ப நல்லா இருந்தது. ஹரி ஓம் தத். ரொம்ப 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 நன்றி. ஹரே ஹரி கிருஷ்ணா ஹரி மாதாஜி. ஹரி ஹரி மாதாஜி.
ஹரே கிருஷ்ணாம்மா. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. யாருக்கும் வேற எந்த கொஸ்டின்ஸ் இல்ல, வேற எதுவும் பாயிண்ட்ஸ் எதுவும் ஷேர் பண்ணல அப்படின்னா நம்ம முடிச்சுக்கலாம் மாதாஜி. வாஞ்சகல்ப சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸ். உங்க கேட்கறதுக்கு இனிமையா இருந்துச்சு. குரலும் நல்லா இருக்கு. உங்க குரலும் கேட்கறதுக்கு அருமையா இருக்கு. ஹரி ஓம் கிருஷ்ணா ஹரே. தத்சத். ஹரி ஹரி நல்லா கிடைக்கணும். நல்லா இருக்கும். தேங்க்ஸ் அம்மா. பிளஸ் பண்ணுங்க அம்மா. பொறுமையா குரல் நல்லா இருந்தது. பொறுமையா நல்லா சொன்னீங்க. கேட்கும்படி புரியும்படியா சொன்னீங்க பாருங்க. அதான் ரொம்ப. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா சொல்லு. என்னோட குரு சாட்டிஸ்ஃபை ஆகணும் மாதாஜி. என்னோட ஒரு சின்ன என்னோட எவ்விடிக்கு என்னோட குரு தான் மாதாஜி சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுக்கு பிளஸ் பண்ணுங்க மாதாஜி. நல்லா மாதாஜி. மாதாஜி, கிருஷ்ணா. நீங்க கிருஷ்ணரை பத்தி பேசும்போது கிருஷ்ணருக்கு ஏத்த ஒரு முகபாவனை, ராதையை பத்தி பேசும்போது ராதை மாதிரி ஒரு நாரதர்ன்னும் போது நாரதருக்கு ஏத்த அந்த முகபாவனை, அது எத்தனையும் ஒரே முகத்துல பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஹரி ஹரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நல்ல கோர்வையா, நல்லா எந்த தடங்களும் இல்லாம நல்லா சொன்னீங்க. நான் பாதியில தான் வந்தே, இருந்தாலும் நல்லா இருக்கு. நான் சந்திரா காரைக்குடியா தான், தேவகோட்டை காரைக்குடி தான். நானும் ஹரே உங்கள்கிட்ட கிருஷ்ணா. பேசிட்டு ஒரு இதுல இன்னைக்கு ரொம்ப லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். சரிம்மா. கொஞ்சம் ஹரே கிருஷ்ணா நல்லா மாதாஜி. இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணாம்மா. நல்லா சொன்னீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணாம்மா. ஹரி ஹரி அம்மா. நம்ம இதெல்லாம் செய்யணும்மா. சரியா? நம்ம வந்து 23ல இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் சரியா? நம்ம இப்ப வந்து நெட்ல போனா நமக்கு நிறைய போட்டோஸ் வந்து இந்த ராதா ராணியும் கிருஷ்ணரும் ஜூலன்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க. நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவலை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிடணும். சரியா? அதுக்கு தான் இப்படி ஒரு வாய்ப்பை வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க. இந்த 5 நாளும் நம்மளால என்ன முடியுமோ நம்ம அது எல்லாருமே நம்ம செய்வோம். சரியா? அனுகுலா மாதாஜி, விவிதா மாதாஜி, ஹரிகீர்த்தன் பிரபு அவங்க கைட் பண்ணுவாங்க நம்மள. நம்ம எப்படி வந்து இதை செய்யலாம் அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட திருப்பியும் கேட்டுட்டு நம்ம கண்டிப்பா ஆனா இந்த ஃபெஸ்டிவலை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ கைண்டு கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்திரா மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா இந்திரா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம் மாதாஜி, சும்மா வெளியில வாங்குனது. அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம்ல மாதாஜி? நம்ம வந்து பண்ணலாம்ப்பா. கண்டிப்பா பண்ணலாம். நம்ம எப்படியும் அந்த உற்சவத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அவ்வளவுதான். நம்ம வந்து அது போட்டோவா இருக்காங்க, விக்கிரகம் தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை இல்லையா? ஆச்சாரியரே வந்து சொல்றாங்க, ஒரு விக்கிரகத்துக்கிட்ட போகணும்னா நீ டபுள் இனிஷியேட்டடா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சுத்தமா இருக்கணும். ப்ராப்பரா வந்துட்டு அவங்கள நீ ட்ரீட் பண்ணணும். இதெல்லாம் நம்மளால முடியாது. ஆனா இந்த ஊஞ்சல் உற்சவம் வந்து இன்னாரு தகுதி அப்படின்லாம் எதுவுமே கிடையாதாம். யார் வேணாலும் தொட்டு இழுக்கலாமா. அதனால வந்துட்டு நம்ம வந்து இவங்க விக்கிரகத்தை தான் இருக்கணும், போட்டோல இருக்கணும், இல்லாட்டி ஒரு பேப்பர்ல தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நம்ம அவங்களையும் வந்து அவங்க எல்லாருமே ஒண்ணுதான், சேம் தான். விக்கிரகத்தை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்டாலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஹரிகீர்த்தன் பிரபு சொல்லுவாங்க. எல்லாரும் சேம் தான். எல்லா சக்தியுமே எல்லா அவங்களுக்குள்ள இருக்கு. ஓகே. நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா ஜூலன்ல வைக்க முடியலனாலும் அந்த போட்டோஸை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு நெய்வேத்தியம், அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஆஃபரிங் இதெல்லாம் வந்து அவசியம் செய்யணும். இப்ப நாங்க இப்ப ஊஞ்சல்ல வச்சுட்டு இது பண்ணிட்டு அன்னைக்கு முடிச்சுட்டு அங்க எடுத்துட்டு இல்ல வேண்டாம், ஊஞ்சல்லையே இருக்கலாம் தான் சொல்றாங்க. திருப்பி எடுத்து வைக்கணும்னு இல்ல. இப்ப வந்து டெம்பிள்ல எல்லாம் பார்த்தேன்னா ஊஞ்சல்லே தான் இருக்காங்க. இப்ப உனக்கு அந்த மாதிரி இடம் இல்ல அப்படின்னு சொன்னா நீ வேணா என்ன பண்ணலாம், திருப்பி ஆல்டர்கிட்ட போய்க்கலாம். ஆல்டர்ல அவங்கள நீங்க வச்சுட்டு கூட திருப்பி அடுத்த நாள் ஈவினிங் என்னன்னா திருப்பியும் அவங்கள கொண்டு வந்து வச்சு நம்ம ஜூலா பண்ணிட்டு திருப்பி இது பண்ணலாம். ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இந்த டைம் நான் உங்களுக்கு பண்றேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஈவினிங் ஃபெஸ்டிவல் தான் இது, எல்லாருமே பண்ண சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம் மாதாஜி. சரிங்க மாதாஜி. வாசகல்ப சொல்லிட்டு பஞ்சாகல்பதருப்யश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. गुरु महाराज की जय. श्रील प्रभुपाद की जय. गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. हैप्पी एकादशी. ஹாப்பி ஏகாதசி.